வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இந்த 18ஆம் பெருக்கு ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாள் இல்லையா, அன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன். அந்த பூஜைக்கு நான் என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணினேன் அம்பாளுக்கு, சாயிராம்க்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சின்னதாக இது கோலம் போட்டிருக்கேங்க. அப்புறம் நான் பண்ணினது வந்து இது வந்து தேங்காய் சாதம், லெமன் ரைஸு, இது வந்து புளியஞ்சாதம், இது வந்து வெண்டைக்காய் கறி, இது வந்து பயறு தோரன், இது வந்து வெல்லமும் தேங்காய் பாலும் போட்ட பிரதமன் பாயசம், இது வந்து அப்பளம், அப்புறம் அம்பாளுக்கு சாதமும் நெய்யும், அப்புறம் பழம் பூ எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஆடி மாதம் வந்து ஆக்சுவலாக தமிழ் மாதத்தில் 4வது மாதம்னு சொல்லுவாள். இதை வந்து சுவாமிக்கு ஒரு சீமந்தம் பண்ணுவா இல்லையா, அது வந்து சாதாரணமாக 4வது மாதத்தில் சீமந்தம் பண்ணுற வழக்கம் உண்டு. அது மாதிரி இந்த ஆடிப்பெருக்க எல்லா சித்திரான்னங்களும் வச்சு சுவாமிக்கு சீமந்தம் மாதிரி பண்ணுவாள். அதே மாதிரி ஆடி கழிஞ்சு அந்த தை மாதம் வரும்போது அது வந்து டெலிவரி டைம், அப்போ தான் ஹார்வெஸ்ட் டைம் நம்மளுக்கு. அதனால் இந்த ஆடிப்பெருக்குங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து தண்ணி, நம்ம வந்து நேச்சரில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப கொண்டாடுறோம் இல்லையா, சுவாமியாக தான் நினச்சின்னு இருக்கோம். அதே மாதிரி தண்ணிங்கிறது வந்து நம்மளுக்கு ஜீவிதத்துலேயே உயிர் கொடுக்குற ஒரு சாதனம். அதனால் அந்த தண்ணியை வந்து நம்ம போற்றணும் இல்லையா, அதனால தான் ஆற்றங்கரையோ ஏரியோ அப்போ வந்து பெருக்கெடுக்கும்னு சொல்லுவாள். காவேரி அந்த மாதிரி இடங்களில் பெருக்குனா நிறைய வெள்ளம் வந்து நிறைய தண்ணி வந்திருக்கும். அங்கே போய் சித்திரான்னங்கள்லாம் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் இவாளெல்லாம் சேர்ந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவா. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம நாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஏரியோ குளமோ ஏதாவது இருந்தால் நம்ம அங்கே போய் ஒரு விளக்கேற்றிட்டு சுவாமிக்காக வேண்டின்னு இந்த தண்ணியை நம்மளுக்கு எல்லாம் இவ்வளவு நாளாக எங்கள் பயிர்கள்லாம் நல்லா வளர்கிறதுக்கு இந்த மழை வந்து நிறைய தண்ணி வந்து சேதங்கள்லாம் உண்டாகாமல் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லணும். ஆனால் வந்து அது மாதிரி இல்லாததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர்லாம் அவங்களில் டேப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த ஒரு கோலத்தை போட்டு சுவாமிக்கு பழமும் தேங்காயும் நைவேத்தியம் பண்ணுறா. நான் வந்து இங்கேயே சும்மா ஜலத்தை கொஞ்சமாக வச்சுருக்கேன், அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த பூஜை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம் வாங்க. நான் நைவேத்தியம் பண்ணிவிடுங்க சுவாமிக்கு. भूर्भुवस्सुवः देवसविदप्लसुवः सत्यन्तर्त्वेन परिषिञ्चामि अमृतोपस्तर्णमसि ॐ प्राणाय स्वाहा अपानाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणे स्वाहा श्री कृष्णाय परस्मै ब्रह्मणे नमः. अमृताभिधानमसि அடுத்தா இவர் வந்து நைவேத்தியமும் பண்ணிட்டா. இனிமேல் தான் நாங்கள்லாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு நானும் சாப்பிடணும். உங்களுக்கு இந்த வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இஃப் தே லைக் திஸ் வீடியோ நீங்கள் வந்து அவளுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.